ப. சிதம்பரம் அவர்கள் அவர் வந்து இது சம்பந்தமாக நிறைய சோஷியல் மீடியாவில் ட்வீட் போட்டிருக்காருங்க. பர்மனன்ட் ஹோம் இருந்தால் அங்கே வாக்காளர் அப்படின்றாரு. சிதம்பரம் அவர்கள் சொந்த ஊர் எது ரூபன்? காரைக்குடி. இவருடைய மகாராஷ்டிராலேருந்து எம்பி ஆனார். அப்போ உங்களுக்காக வேணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எங்கள் ராஜ்யசபா எம்பி பதவி காலி ஆகுதோ அங்கே வந்து ஆமாம் இவர் இந்த ஸ்டேட்டை சார்ந்தவர், இதுதான் அட்ரஸு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு அங்கே எம்பி ஆயிருவீங்க. அது எப்படிங்க பீகார், ஊபி அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்புறம் இவிஎம் ஹேக்கிங்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னதான் தலையிட இருந்தாலும் வடக்கில் இருக்கவங்கலாம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி தான் பைத்தியக்காரத்தனமாக இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறது இருந்தால் நான் இந்த மாதிரி தான் நான் பதில் சொல்வேன். அதிமுக வந்து தன்னோட பிரச்சாரத்தை வந்து தொடங்கி போய்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வப்போது அங்கங்கே சில பிரச்சனைகள் வருது அவருக்கு. இப்போ நெல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி காமிக்கிறாங்க. அதாவது இது பிரச்சாரம் கிடையாதுங்க, ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான். பிரச்சாரம் வந்து இனிமே தான் தொடங்குவாங்க. அதுக்குள்ளே எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம். உன்னை கூட்டணி மாறுமா அப்படின்லாம் எனக்கு கேட்காதீங்க. திருப்பி எல்லாரும் இதையே கேட்டுனுக்கிறாங்க. எது ஒன்றாலும் மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. திமுக ஐயா ஓ பன்னீர்செல்வம் கூட இணையலாம். ஏன் மாற்றேன்னு சொல்ல மாட்டார் அவரு? திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து தேர்தலுக்கு, அதாவது போட்டி யாரெல்லாம் போட விருப்பமோ அவங்களுக்குலாம் வந்து ஃபோன் பண்ணியே கேட்டிருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கேட்கும்போது, கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் போட்டி போட விருப்பமா, இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்களா? இந்த அலையன்ஸ்லேயே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அலையன்ஸில் போயிட்டு ஒரு எலெக்ஷனில் நின்றாருன்னா அசிங்கமாக இருக்காது. அப்போ ஓட்டும் கேட்க போக முடியாது, ஒத்துக்கலாமா? நீங்களும் நான் ஒன்று ஆரம்பிக்கலாமா? நீங்கள் சொன்னால் நான் ரெடி தான் சார். ஒரு 100 ரூபா உங்க லெட்டர் படிச்சிருவோம். இல்லை ஜிபே இருக்குது சார், இப்போ புது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் ஜிபே பண்ணுங்க, ஒரு 5 ரூபா மட்டும் போடுங்க. இல்லை நம்ம கொஞ்சம் பெரிய லெவல்ப்பா, அதனால் 50 ரூபா போடுங்க. சீக்கிரமே நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறோம் உங்களுக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களது நினைவு தினம், அதை தாண்டி அரசியல் சூழ்நிலையில் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இதில் இன்றைக்கு வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் இருந்தப்போ இந்த திராவிட மாடல் அப்படின்ற வார்த்தை உபயோகத்தில் வரவில்லை. இல்லை, இது ஸ்டாலின் வெர்ஷன், அதனால அதை தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி அவரை வந்து முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கூட வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னதில்லை. இங்கே யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருக்கவங்க, ஆதரவாளர்கள், அனுதாபிகள் அப்படின்னு எல்லாரும் அந்த ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை தான் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அவரே கண்டுபிடிக்காத, உபயோகப்படுத்தாத, புழக்கத்தில் கொண்டு வராத ஒரு வார்த்தை, அது மாதிரி பல விஷயங்களை இன்றைக்கி கொண்டு வராங்க. ஸோ அவருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி வந்து இன்றைய முதல்வர் சாதனைகள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டால் இது வந்து அவர் ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்தார், அதுக்கு மேலே இவங்க அப்படி மேலே தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே வந்து இன்றைய முதல்வர் சாதனையை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது நாமளும் அப்படியே நின்றுக்கலாம். இதுக்கு பின்னாடிலாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட அதிமுக தான் அதிக வருடங்கள் ஆட்சியில் இருந்தது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எந்த ஒரு இப்போ தமிழகம் வந்து பல துறைகளிலும் நம்ம வந்து முன்னணியில் இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சொல்லப்போனால் காமராஜர் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த விவசாயம் அதுக்காக எவ்வளோ அணைகளை கொண்டு வந்து கட்டினார், தொழில்களை கொண்டு வரணும் அப்படின்னு இது பண்ணார். அதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு குறிப்பிட்ட தலைவரோ நான் தான் இதுக்கு முழு முதல் காரணம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ இதுதான் நான் பார்க்குற விஷயம் ரூபன். அதே நேரத்தில் வந்து பீகாரில் வந்து வாக்காளர்கள் வந்து இத்தனை லட்சம் பேரை நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து நிராகரிச்சிட்டோம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிராகரிக்கப்பட்ட பீகாரியை சேர்ந்தவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த ஓட்டு வந்து பிஜேபிக்கு போகும் அப்படின்னு சொல்லி இப்போ திமுக பேசிகிட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதை களை எடுக்கணுங்கிறாங்க. இல்லை தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விஷயத்தை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கா? அதாவது ப. சிதம்பரம் அவர்கள் அவர் வந்து இது சம்பந்தமாக நிறைய சோஷியல் மீடியாவில் ட்வீட் போட்டிருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பர்மனன்ட் ஹோம் இருந்தால் அங்கே வாக்காளர் அப்படின்றாரு. சிதம்பரம் அவர்கள் சொந்த ஊர் எது ரூபன்? காரைக்குடி. சொந்த ஊர் இருக்கும்ல அவருக்கு அங்கே. இவர் எப்படி மகாராஷ்டிராலேருந்து எம்பி ஆனார்?
இப்போ எப்படி எல்முருகன் அவர்கள் வந்து அதைத்தான் நான் கேட்குறேன். ம். சரி, இல்லை நான் அதாவது பாஜக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அதனால நான் அந்த விஷயத்துக்கு போல. இவர் எப்படி மற்ற மாநிலத்திலேருந்து எம்பி ஆனார்? சரி, மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருஷமா பிரதம மந்திரியா இருந்தார், ராஜ்யசபா எம்பி தான். அவர் ஒரே ஒரு தடவை வந்து டெல்லி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நின்று தோத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ம். மற்றபடி அந்த 10 வருஷமும் ராஜ்யசபா எம்பி. எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அஸ்ஸாமில். என்னங்க இது? அப்போ உங்களுக்காக வேணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எங்கள் ராஜ்யசபா எம்பி பதவி காலி ஆகுதோ அங்கே வந்து ஆமாம் இவர் இந்த ஸ்டேட்டை சார்ந்தவர், இதுதான் அட்ரஸு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு அங்கே எம்பி ஆயிருவீங்க. ஆனால் ஏழைப்பாழைங்க வந்து போன இடத்துல, சரி நான் கேட்குறேன், பர்மனன்ட் ஹோம் அப்படின்றாரு. இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனை பேருக்கு வந்து பர்மனன்ட் ஹோம் இருக்குது? இப்போ நீங்கள் விண்ணப்பத்தெல்லாம் கொடுக்கும்போது பர்மனன்ட் அட்ரஸு, டெம்பரரி அட்ரஸு அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே அட்ரஸ் தான் கொடுப்போம். 6 மாதம் கழிச்சு வீட்டை மாற்றணும்னு சொன்னால் மறுபடியும் மாற்றணும். எல்லாருமா சொந்த வீடு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அப்புறம் என்ன பர்மனன்ட் ஹோம் அப்படின்னு சொல்கிறார் அவர்? ரைட்டுங்க, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பணக்கார பரம்பரை, சொத்து வச்சுருக்கீங்க, சொந்த வீடு வச்சுருக்கீங்க, ஒரு 4-5 வீடு கூட அவங்களால வாங்க முடியும். நாங்கள்லாம் வீடுன்றது ஒரு கனவு தானே இங்கே இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு. பர்மனன்ட் ஹோமுக்கு நாங்கள் எங்கே போகிறது? அடுத்தது, இப்போ பீகார்ல வந்து நீக்கிறாங்க, ஐயோ தப்பாக நீக்கி விட்டார்கள். ஏங்க, பர்மனண்டா போயிட்டாங்க, அவங்க இங்க வரப்போறது கிடையாது அப்படின்னா அதுக்கு சில யாட்ஸ்டிக் வச்சுக்கிறாங்க. அவங்க பர்மனண்டா போயிட்டாங்க நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு செந்தில் மாதிரி சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அதாவது தேர்தல் கமிஷன்ல சில வரைமுறைகள் வச்சிருக்காங்க. ஒருத்தர் ஒரு அட்ரஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா கடந்த 2 தேர்தல் ஆர் 3 தேர்தல் ஏதோ ஒரு கணக்கு இருக்கு, அதுல அவங்க ஓட்டே போடல, நம்பர் 1. அடுத்தது அந்த அட்ரஸ்ல அவங்க இல்லை அப்படின்னும் போது அப்போ வந்து நீக்குவதற்கு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. சரிங்க, எனக்கு பீகார் சொந்த ஊர், இப்படியே வச்சுப்போமே, எனக்கு பீகார் சொந்த ஊர். அதில் ஒரு சில பேர் பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்குறாங்க, சாட் பூஜாக்கெல்லாம் போகிறாங்களா அப்படின்னா. ஆமாம், சென்னையில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ரோட்ல காலியாக இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? தீபாவளி பொங்கலும் போது சென்னை தெருக்கள்லாம் காலியாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் சொந்த ஊருக்கு பண்டிகை கொண்டாட போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதே மாதிரி இங்க இருக்கவங்க எத்தனையோ பேர் வேலை நிமித்தமா வந்திருப்பாங்க, ஓட்டு போடுறதுக்கு சொந்த ஊர் போவாங்க. ஆனா எத்தனை பேர் சொந்த ஊர்லேருந்து இங்க வந்து ரைட்டுப்பா வேலை, இப்போ வந்து சொந்த ஊர் போக முடியாது, அதனால ஓட்டை இங்கே மாற்றிக்கின்னு வராங்க. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு சொந்த ஊர் என்ன, திருநெல்வேலி தானே, அங்கே தானே உனக்கு சொந்த ஊர் இருக்குது, அங்கேயும் எனக்கு கொடக்கூலி தாங்க, பரவாயில்ல உனக்கு சொந்த ஊர் அதானே, நீ அங்கதான் ஓட்டு போடணும், சென்னையில போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா? கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இடிக்குதோ? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன இல்லை எல்லாரும் இதுல என்ன அப்போ நீங்க சொல்லலாம்ல, சென்னைனா வந்து அவங்க திமுக ஓட்டு போடுவாங்க, சவுத்துல வந்து அதிமுக ஓட்டு போடுவாங்க, அதனால இங்க கொண்டு வந்து நீங்க வந்து திமுக சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லலாம்ல. இல்லை இப்படி கூட மாற்றி சொல்லலாம், சென்னையில் வந்து திமுக பலமாக இருக்கின்றது, அதனால அங்கேருந்து ஆளை இங்கே கொண்டு வந்து இவங்க வந்து சென்னையில் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சொல்லிட்டாங்களே பாஜக செய்கிற வேலை அங்கேருந்து இங்கே வந்து. சரி, இப்போ அங்கே வந்து இவங்க தவறாக நீக்கி விட்டார்கள் அப்படின்றாங்க. ஏங்க நீங்களே சொல்கிறீங்க தவறாக நீக்கி விட்டார்கள்னு. அப்படி அப்போ அந்த 6.5 லட்சம் பேர் இங்கே வந்துட்டாங்க அப்படின் போது அது எப்படி தவறாக இருக்க முடியும்? அவங்க அந்த பக்கம் போல, கடந்த தேர்தல்களில் ஓட்டு போடல, இப்படின்ற கிரைட்டீரியாவெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து இது மாதிரி முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து சேர்க்குறாங்கன்னா, சரி நான் கேட்குறேன், நம்ம மும்பை எடுத்துக்கங்க, எத்தனை தமிழர்கள் இருக்காங்க? அப்போ அவங்க கிட்ட போயிட்டு, என்னப்பா அவங்க சொந்த ஊர் இது, சொந்த ஊர் எங்கே இருக்குது, நீ நான் இங்கே வந்து ஓட்டு போட்டுனுக்கிற அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? அண்ணன் சீமான் அவர்களே அங்கே போயிட்டு ஒரு தமிழருக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். திருமாவளவன் அவர்களே பண்ணார். நான் சீமான் குறிப்பா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மற்றவர்கள் வாழலாம் தமிழன் ஆளலாம்னு சொன்னவர் அங்க போயிட்டு ஒருத்தருக்கு திருமாவளவன் அவர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. இது வட மாநிலத்தவர்கள் உள்ள வந்து பிஜேபியோட அஜெண்டாவா இருக்கலாம், ஓட்டும் போடலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல ஆம் ஆம் ஆம்னு அவர் தான் சொன்னார் முதல்ல. அது எப்படிங்க பீகார் ஊபி அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்புறம் இவிஎம் ஹேக்கிங்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா என்னதான் தலையிட இருந்தாலும் வடக்கில் இருக்கவங்கலாம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இந்த புள்ளி கூட்டணியை செல்லா காசா மதிக்கிறாங்க அப்படின்னு நீங்களே சொல்ற மாதிரி இல்லையா?
அப்படி வடக்கில் இருக்கவங்கலாம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இனிமேல் நீங்கள் இவிஎம் மிஷினை குறை சொல்லக்கூடாது. எங்கே போனாலும் கேட்டு போடுறோம் இல்லையா? இந்த மாதிரி தான் பைத்தியக்காரத்தனமாக இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறது இருந்தால் நான் இந்த மாதிரி தான் நான் பதில் சொல்வேன். அப்போ அங்கே 6 லட்சம் பேர் அவங்க இப்போ கடந்த தேர்தல்களில் ஓட்டு போடல, வேறு க்ரைட்டீரியா வச்சு தான் அவங்க வந்து பர்மனன்ட் மைக்ரண்ட் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சொந்த ஊர், சொந்த வீடு அப்படின்லாம் யாரும் இங்கே சொல்ல முடியாது. இந்தியாவில் எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்குது? எனக்கே என் பேரில் சொந்த வீடு கிடையாது. அப்போ நான் ஓட்டு போட முடியாதா? ஒவ்வொரு தரையும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடை கூலி ஏற்றி போட்டான், இல்லை வேறு காரணம் வீடு ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடு மாற்றிட்டு போனான்னா எத்தனை வீடு மாற்றிக்கிறேன் தெரியுமா நான்? இல்லை, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அங்கே எப்படி நிராகரிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ப்ரூஃப் இல்லைன்னு நிராகரிக்க தானே படுவாங்க தேர்தல் ஆணையத்தில். இங்கே ப்ரூஃப் இல்லைன்னு இல்லை, அவங்க இங்கே வந்துட்டாங்க. அப்போது ஆதார் கார்டு இருக்கும் அவங்க கிட்ட. இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருப்பாங்கிறீங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நீங்களே எடுத்துக்கங்க ரூபன், உங்கள் சொந்த ஊரை விட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, இப்போ இங்கே தான் தங்கியிருக்கீங்க. இந்த தேர்தல் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ அது இதுன்னு பிஸியாக இருப்பீங்க. அதனால் உங்களால் சொந்த ஊருக்கெல்லாம் போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கே தானே உங்கள் ஓட்டை மாற்றிப்பீங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நோ நோ நோ, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற மாற்றக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி வாடகை வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து ஓட்டு போட முடியாது, பேரை மாற்ற முடியாது, சொந்த வீடு எங்கே இருக்குதோ அங்கே தான் போடணும் அப்படின்னா 10 வருஷம் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்க முடியாது, நம்ம அண்ணனே எம்பியாக இருந்திருக்க முடியாது ப. சிதம்பரம் அவர்கள். அப்போ இவங்களுக்கு மட்டும் எல்லா சலுகையும் அனுபவிச்சுப்பாங்க. ஏழைப்பாழைங்க, அன்னாடங்காட்சிங்க, வேலைக்காக வந்து ஊருக்கு விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த ஜனநாயக உரிமையை மறுப்பாங்க. என்ன லாஜிக் இது? யாரை ஏமாத்துற வேலை இது? அதே நேரத்தில் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கும்போது தெலுங்குலேயே போய் ஓட்டும் கேட்கும் போவாங்க. இந்தியில் ஓட்டு கேட்டதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அந்த திராவிட மாடல்லையே நீங்கள் சொல்கிறீங்க இந்தியில் போஸ்டரே அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் தானே இந்தியில் வந்து ஓட்டு கேட்கறத பற்றி பேசுறது. என்னங்க நினச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஓணுன்னா எல்லாம் ஓணும், இல்லைன்னா இல்லை. முதல்ல இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க கேட்டிங்கன்னா இடக்க முடக்கா பதில் வரும். அதிமுக வந்து தனது பிரச்சாரத்தை வந்து தொடங்கி போய்கிட்டு இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வப்போது அங்கங்கே சில பிரச்சனைகள் வருது அவருக்கு. இப்போ நெல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி காமிக்கிறாங்க. இது எப்படி சார் இது பாதிப்பு ஏற்படுத்துமா எப்படி சார் இது வரக்கூடிய தேர்தலில்? ஏன்னா திமுக வந்து இப்போ வரைக்கும் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அவங்க பண்ணாங்கன்னா எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக பிஜேபி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும், பிஜேபியோடையவர் இவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க வந்துடும் சொல்லி தான் மெயினாக வந்து அவங்களுடைய மெயின் பிரச்சாரமே அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி தாக்கு பிடிச்சி போவாங்க? இது பிரச்சாரம்னு சொல்ல முடியாது, பிரச்சாரத்துக்கு வந்து இது ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ திரும்ப ஒரு பயணம் ரெடி எடப்பாடி பழனிசாமி. அதாவது இது பிரச்சாரம் கிடையாதுங்க, ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான். பிரச்சாரம் வந்து இனிமே தான் தொடங்குவாங்க. அது ஒரு சில இடங்களில் அது மாதிரி பிரச்சனை வரலாம் ரூபன், பெரிய அளவில் வரும் அப்படின்னு நான் நினைக்கல. அண்ட் இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம். உன்னை கூட்டணி மாறுமா அப்படின்லாம் எனக்கு கேட்காதீங்க. திருப்பி எல்லாரும் இதையே கேட்டுனுக்கிறாங்க. எது ஒன்றாலும் மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அதனால திமுக ஐயா ஓ பன்னீர்செல்வம் கூட இணையலாம். ஏன் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அவரு? அவர் தான் சொல்லிட்டார்ல, நிரந்தர நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது அப்படின்னு. எனக்கு என்ன டவுட்னா, தமிழக வெற்றி கழகம் போற மாதிரி தான் இருக்கு, பரவலா பேசப்பட்டுச்சு அவர் அங்கதான் போவார் அப்படின்ட்டு. அது உண்மையில அங்கதான் போறாரா இல்லை திமுக போறதுக்கான வேலையா? இல்லை, திமுக இந்த பக்கம் போறோம் அப்படின்னு காமிச்சிருந்தா அந்த பக்கம் ஒருவேளை வேல்யூ ஏறும் அப்படின்னு யாராவது டெக்னிக் சொல்லி விட்டாங்களா? வேல்யூ தனி கட்சி கிடையாது. நான் பார்த்தேன். அதாவது இந்த கூட்டணி பத்தி கழகத்தில் இருக்கவங்கெல்லாம் யாரும் பொது வெளியில் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. யாருக்கு அந்த அறிவிப்புன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் கழக ஒருங்கிணைப்பாளராக இன்னும் போட்டு கையெழுத்து போட்டிருந்தாரு. எந்த கழகத்தில்? ஆனால் லெட்டர் பேடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உரிமை மீட்பு குழு அப்படின்னு போட்டுக்குது. இவர் எந்த கழகத்தில் இருக்காரு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இன்னொருத்தர் பேரை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களா அந்த சேனலு? பேர் சொல்ல விரும்பலை. இப்போ அது மாதிரி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, இந்த சேனல் நான் பார்க்கல. அந்த மாதிரி வந்து இன்னும் அதே இதில் இருப்பாரா, கழக ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு? எப்போ வந்து நீங்கள் அந்த கட்சியை விட்டு வெளில வந்துட்டீங்களோ இல்லை அவங்க நீக்கிட்டாங்களோ, சரிங்க அவங்களும் நீக்கலை, நானும் வந்து வெளில வரல, நான் இன்னும் அந்த கட்சியில் தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னால், எப்போ வந்து கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளருக்கு எதிராக சுயேட்சை சின்னத்தில் நின்று போட்டி போடுறோமோ அப்போவே வந்து அந்த கட்சியில் நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கான தகுதியை ஒருவர் இழக்கிறார். அதை ஒத்துக்கிறீங்களா?
அப்புறம் வந்து இன்னும் வந்து அந்த கழகம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கின்னு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இல்ல, ஆனா மோடி அவர்களையும் வந்து நான் பார்க்கணும், என்ன அவங்களும் பார்க்க விடல, எல்லாரும் என்ன கை விட்டுட்டீங்க, நான் என்னதான் ஏங்க நான் பண்ணுவேன்? கேட்குறேன், இப்போ நீங்க வந்து கடிதம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து ரூபனுக்கு கடிதம் எழுதுறேன்னா, ரூபனுக்கு போய் சேர்ந்துதா அப்படின்னு இன்ஷூர் பண்றது தான் என் வேலையே தவிர, கடிதம் எழுதிட்டு அந்த கடிதத்தை வந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, போஸ்டரு எல்லாத்துலேயும் போட்டு பத்திரிகைகள்லாம் கொடுத்துட்டு, ரூபனுக்கு போச்சா இல்லையான்ற பத்தி கவலைப்படாம இருந்திருந்தேன்னா, அப்புறம் என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட ரிக்வஸ்ட் கொடுக்குறேங்க. உங்ககிட்ட தானங்க நான் இது பண்ணணும். அது எதுக்குங்க வெளிலலாம் சொல்லணும்? என்ன காரணம்? அது எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு மக்கள் பிரச்சனைக்காக இல்ல தேசிய பிரச்சனைக்காக ஒரு கடிதம் எழுதுறோம்னு சொன்னா அதை வந்து நம்ம சோஷியல் மீடியால போடுறோம்னு சொன்னா கரெக்ட். இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் அதுக்கான நிதியை கொடுங்க அப்படின்னு இன்னும் திடீர்னு இத்தனை நாள் போகாம இப்பதான் இருந்த மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. டக்குன்னு மாறிடுறாரு. நான் கேட்கிறேன், இத்தனை நாளா வந்து இந்த பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லியிருந்தாங்களா? அப்பெல்லாம் அது வந்து இவருக்கு தெரியாதா? முந்தானே தான் முடிச்சுக்கின்னு ஐயோ இந்த 2600 கோடி வரலையா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதா? இது வரைக்கும் யாரும் அவர்கிட்ட போய் சொல்லலையா? அப்போ பாஜகவை எதிர்த்தாதான் நம்ம அடுத்து போகக்கூடிய இடத்துக்கு அதை வரேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கடிதத்தை இவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாருன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இது மாதிரி நான் வந்து பிரதமரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு எங்கள் தமிழக பாஜக தலைவருக்கு எழுதின கடிதத்தை இவர் எதுக்கு வந்து வெளில பப்ளிஷ் பண்ணணும்? அது எதை சார் குறிக்குது? ஒரு மூத்த ஒரு அரசு. ஸோ இது மாதிரி நான் ஃபோன் அடித்தேன், அவர் எடுக்கலை, மெசேஜ் அனுப்பிச்சேன், அவர் பார்க்கல, எனக்கு வந்து இவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் ஒரு சாக்கு. ஏற்கனவே இந்த முடிவு எடுத்தாகிவிட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏதாவது சொல்லணுமேன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். திமுக போகிறது உறுதி. திமுக போறாரா, இல்லை தாவேகா போறாரா, இல்லை தனியா இருக்காரா, எங்க வேணா இருந்துட்டு போட்டோம். பட் செல்வாக்கு என்ன இருக்கு? எங்க போய் யாருக்கு என்ன வந்து இவரால பெரிய பிளஸ் வரப்போகுது இல்லை சொல்லுங்க. திமுக பக்கம் போனா எப்படி தங்க தமிழ்ச்செல்வன் போய் எம்பியாவது ஆனாரோ அதே மாதிரி ஆகிட்டு ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கூட வாங்கிக்கலாமா தேனியிலே நின்று போட்டு? அப்போ திமுகவில் காலங்காலமாக வச்சுட்டு வரவங்கலாம் கிடையாது, திடீர்னு புதுசாக வேற எம்என்சி மாதிரி தான் இருக்குது, வேற கம்பெனி இருக்குது. அதானே உண்மை. சொல்லிதானே அவனுக்கு புதுசாக வரவங்க தானே பொறுப்பு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்க, பதவி கொடுக்குறாங்க. அப்போ திமுகவில் இப்போ இவ்வளோ நாளாக வந்து அவர் ஒன்றும் இல்லாமல் இருக்காரு, திமுகவில் போய் சேர்ந்தவொடனே அமைச்சர் கூட ஆகலாம், இன்னொரு துணை முதலமைச்சர் கூட ஆகலாம் அப்படின்றீங்களா? அமைச்சராக ஆகலாம், அதில் இருந்தவருங்கனால. இல்லை, ஏற்கனவே ஒரு துணை முதலமைச்சராக வேற இருந்திருக்காரு. அவர் இங்கே போய் அந்த ஆசைப்பட முடியாது. இல்லை சரி, இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போகலாம், அது நல்லா இருக்குல்ல? அவருக்கு மனசாட்சின்னு ஒன்று உண்டு இல்லை? போகிறது தான் போகிறோம், நமக்கு நியாயமாக கேட்கணுன்ட்டு இருக்காதா? எங்கேருந்து வந்துட்டு எங்கேருந்து நம்ம போனோம் அப்படின்ட்டு. ஏன் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர் தானே, அப்புறம் என்ன வெறும் அமைச்சர்னு எடுத்துறீங்க? நீங்கள் விட்டா துணை அமைச்சர்னு சொல்லுவீங்க போல இருக்குது. இன்னும் போவே இல்லை சார், பார்ப்போம். முதல்ல போறாரான்னு பார்த்துக்கலாம். அதாவது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தேர்தலுக்கு, அதாவது போட்டி யாரெல்லாம் போட விருப்பமோ அவங்களுக்குலாம் வந்து ஃபோன் பண்ணியே கேட்டிருக்கிறாங்க. தமிழிசை அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நீங்கள் எந்தெந்த தொகுதி உங்கள் தமிழிசை அவர்களை கேட்டாரா? இல்லை, அப்படிதான் தகவல் வந்துச்சு. எல்லாரையும் கேட்டிருக்காங்க. யார் யார் அவங்க வந்து தென்சென்னை தொகுதி எம்பி தானே நிற்பாங்க. ஒரு 4-3 தொகுதியை சொல்லி வச்சிருக்கிறாங்களாம், அப்படி தகவல் வந்துச்சு. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கேட்கும்போது, கால் பண்ணி கேட்கும்போது, நீங்கள் இன்னைக்கு போட்டி போட விருப்பமா, இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்களா, இதை எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், அவர் போட்டி போட மாட்டார் அப்படின்னு. ஏன் இந்த அலையன்ஸ்லேயே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அலையன்ஸில் போயிட்டு ஒரு எலெக்ஷனில் நின்றாருன்னா அசிங்கமாக இருக்காதா? அப்போ ஓட்டும் கேட்க போக மாட்டார், ஒத்துக்கலாமா? அது கேட்க போவாரா இல்லையா, அவரை கேட்க வந்தா இவங்க ஒத்துப்பாங்களா இல்லையா, பாஜகவில் ஒத்துப்பாங்களா, அதிமுகவில் ஒத்துப்பாங்களா, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்து தான் கேன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டோம். ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபைனல் பண்ணுற மாதிரி தானே தெரியுது. அவருக்கு கொடுக்கல, அவர் போகலை, அப்போ தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நேரம் சொல்லிட்டா ரூபன், இந்த குடும்பத்தில் தகராறு வரும்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த பேர் எனக்கு அது கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அவர் ரெக்கமெண்டேஷனில் எனக்கு வேணும். சில பேர் வந்து அப்படி வீரம் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த மாதிரி சில பேர் வீரம் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நாங்கள் தோத்து போனாலும் பரவாயில்ல, அண்ணாமலையால் ஜெயிச்சோன்னு வரக்கூடாது, அதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் தெளிவாக இருக்கா மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? தனி கட்சி தான் ஆரம்பிக்க முடியும். அது அவர் முடிவு பண்ண வேண்டியது. நீங்கள் நான் ஒன்று ஆரம்பிக்கலாமா? நீங்கள் சொன்னால் நான் ரெடி தான் சார். ஒரு 100 ரூபா உனக்கு லெட்டர் படிச்சிருவோம். இல்லை, ஜிபே இருக்குது சார், இப்போ புது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் ஜிபே பண்ணுங்க, ஒரு 5 ரூபா மட்டும் போடுங்கிறாங்க. ஓ, விருப்பம் இருக்கவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக போட்டுருக்காங்க. இல்லை, நம்ம கொஞ்சம் பெரிய லெவல்ப்பா, அதனால் 50 ரூபா போடுங்க, சீக்கிரமே நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறோம் உங்களுக்கு. ஸ்கேனர் போட்டுவிட்ருங்க சார். ஸ்கேனரை போட்டு, ஆமாம் ஸ்கேனர் போட்டுடலாம், கரெக்டு. சார், இப்போ வரைக்கும் கூட்டணி வந்து இன்னும் உறுதியாக வந்து நிர்ணயிக்கப்படலை எந்த கட்சியிலையுமே. இப்போதைக்கு பேருக்கு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக,
அதிமுக, பாஜக இந்த 2 கூட்டணி இருக்கு. இத நம்பி போறதுக்கு இப்ப யாருமே வேற எதுவும் கட்சிகள் இப்போ வரைக்கும் சேரலையே சார் பெருசா. எல்லாமே பாட்டாளி மக்கள் எங்களோட தான் இருக்குன்னு இவரே கிளைம் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே நேரத்துல ஏன் இந்த யோசிக்கிறாங்கன்னா, மும்முனை போட்டி வருது. அதிமுக, பாஜக, திமுக கூட்டணி அத தாண்டி அப்ப திமுக வெறுக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப விஜய்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அங்கேயாவது போலாமா? அந்த காத்திருப்பு அத குறிக்குதா சார் அது? கட்சியில நீங்களும் எங்க அண்ணன் சீமானை கேட்டி விட்டீங்க பாத்தீங்களா? 4 முனைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யதார்த்தத்தை தானே சார் பேச முடியும். இல்ல காரணம் என்னன்னா, நாத்தாக்காவுடைய ஓட்டு வங்கி பெரிய அளவில் சரிய போகின்றது. அது வந்து தாவேகா எடுக்க போகின்றது. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஞாபகம் இருக்கா? தாவேகா வந்ததுனால நாத்தாக்காவுக்கு தான் முதல்ல வந்து ஆபத்து அப்படின்னு. ஸோ அதனால நீங்க 3.5 முனை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கூட்டணிகள் இறுதியாகவில்லை, ஃபைனலைஸ் ஆகல. அதே சமயத்தில் உறுதியாகவில்லை அப்படின்னும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு தெளிவில்லாத நிலைமை தான் இருக்குது ரூபன். யார் எந்த பக்கம் போவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லை. மாற்றங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. தாவேகா பக்கமும் செல்ல தயாரா இருக்கிறாங்க. இல்ல இப்போ அதிமுக பக்கம் எந்த கட்சிகள் வருவாங்கன்னா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். யாருமே ஏன்னா இல்ல, மிச்சம் இல்ல. இல்லைன்னாங்கிற தாண்டி பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கவங்க பேசுறாங்கன்னா ஓகே, அதை தாண்டி இருக்கிறவங்களும் அதானே பயப்படுறாங்க. இல்ல ரூபன், இல்ல பாஜக இருக்கிறதுன்றதை நீங்க விடுங்க. இப்ப வரணும்னா ஒண்ணு திமுக அணியில் இருக்கின்ற கட்சிகள் பிரிந்து வரணும். இப்ப அவங்களுக்கு 2 ஆப்ஷன் ஆகி போச்சு. விஜய் இருக்க இங்க வந்து இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, திமுக அணியில் இருக்கின்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா இங்க பாஜக இருக்கிறதுனால வர முடியாது. அப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாவேகா மட்டும்தான். அவர்தான் ஸ்பேஸ் ரொம்ப வச்சிருக்காரு, அதிகாரத்திலும் பங்கு. ஆமா, அதான் தீபாவளி ஆஃபரே கொடுத்துட்டாரு, மறுபடியும் பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாமகனா எந்த பாமக? பாமகவே வந்து இப்ப எத்தனை பாமகவா இருக்குது, எப்படி இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் அதை என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால தான் நான் சொன்னேன் உறுதியாகவில்லை, இறுதியாகவில்லை அப்படின்னு. இன்னும் டைம் இருக்குது. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் மாதிரியே ரொம்ப குழப்பத்தில் இருக்குது இது. அதனால இப்ப எந்த முடிவும் சொல்ல முடியாது ரூபன். இல்லை சொல்ல முடியாதுங்கிறத தாண்டி ஒருவேளை தாவேகா பக்கம் இவர்கள்லாம் செல்லும் போது தாவேகா அதிமுகன்றது சான்ஸ் இல்லைம்மா. அதிமுக பக்கம் சொல்லலை, இந்த மும்முனை போட்டிங்கிறதுல திமுக, அதிமுக, பாஜக, தாவேகான்னு இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கிறவங்க திமுகவை பிடிக்காதவங்களும் தாவேகா பக்கம் ஒருவேளை இங்கேயாவது நம்ம போயிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலை வருமா சார் அப்படின்னு கேட்குறேன். எப்படி திமுகவை பிடிக்காதவங்கன்னா? திமுகவில் இருக்கிறவங்க நாளைக்கு டபுள் டிஜிட் கேட்கலாம், ஒருவேளை தரலங்கும் பட்சத்தில் விஜய் திமுகவை பிடிக்காதவங்கன்றது இல்லை, நம்ம பல தடவை சொன்னதுதான். அங்க வந்து இந்த தடவையும் திமுக வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை ரொம்பவே கஷ்டமாயிடும். அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருக்காது. ஸோ அதனால தான் சொன்ன கூட்டணிகள் மாறலாம். விஜய் என்ன சொல்றாருன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து நாங்க துணை முதல்வர் கொடுக்குறோம், ஏன்னா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வரட்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. அதை முதல்வர் கொடுங்க, நீங்க துணை முதல்வராக இருக்கீங்க, இப்பதானே வந்துக்கிறீங்க, வந்த உடனே நேரா ஹீரோ அந்த சிஎம்னு அந்த இவர் சொல்வாரு. அவருக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல, ரசிகர் கூட்டம் இருக்கு. எங்க இருக்குது ரசிகர் கூட்டம்? தாவேகாவுக்காண்டி ஓட்டு விழுதா, விஜய்காண்டி ஓட்டு விழுதா? தாவேகா விஜய் ரெண்டுமே ஒண்ணுதான். விஜய் இல்லாம தாவேகா இல்ல, தாவேகா இல்லாம விஜய். அந்த ஒரு இதுல வந்து இன்றைக்கு விஜய் பின்னாடி வந்தவங்க எல்லாம் வந்திருக்கவங்க எல்லாம் வந்து எப்படி அவர் கொள்கையை பார்த்து வந்தாங்களா, இல்ல அவர் சினிமா பஞ்சு டயலாக் பார்த்து வந்தாங்களா? 2 கட்சி இருக்கு, ரெண்டுமே சரி. தாவேகால இன்றைக்கு இருக்கின்றவர்கள்லாம் கொள்கையை பார்த்து வந்தாங்களா, இல்ல அவர் சினிமா பார்த்து வந்தாங்களா? எனக்கு சொல்லுங்க. கொள்கை 4 கொள்கை தலைவர் இருக்கிறாங்க. அப்போ அந்த கொள்கையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு இல்ல. அப்ப அவங்க எல்லாம் யாரு? அது ரசிகர்கள். அதான் இப்போ சீமான் அவர்கள் விஷயத்துல கேட்டா கண்ண மூடின்னு சொல்லலாம், அவர் பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கொள்கைக்காக வந்தவர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் அவர் என்ன சினிமா நடிச்சிருக்காருன்னு பார்த்துருக்க மாட்டாங்க, அவர் என்ன படம் டைரக்ட் பண்ணாருன்னா கூட தெரியாது. அவர் பேசுறது அது காமெடியா பேசுறாரு, இன்கன்சிஸ்டண்டா பேசுறாரு, அதெல்லாம் வேற விஷயம். அவர் பேசுறாரு, அதனால ஈர்க்கப்பட்டு வருகின்றார்கள். ஆனா விஜய் பின்னாடி வந்தவங்களாம் அவர் சினிமாவை மட்டுமே பார்த்து வந்தவங்க. கொள்கைலாம் சும்மா நீங்க பாட்டுக்கு வந்து வடை சூடாதீங்க ரூபன். அவங்க கிட்ட போயிட்டு உங்க கொள்கை என்னன்னு கேளுங்க. நான் கொள்கை இருக்கு வைக்கலாம் சொல்ல வரல, நான் சொல்றாங்களா 4 கொள்கை தலைவர் வச்சிருக்கிறோம், யார்தான் சார் கொள்கையை பின்பற்றுறா? அதைத்தான் நான் சொல்றேன் நான். அதனால கொள்கைலாம் பேசாதீங்க. இங்க கொள்கைக்காக யாரும் கிடையாது. லட்சிய கூட்டணி கொள்கை கூட்டணி சொல்றாங்களா மேடைக்கு மேடை? கொள்கை அது அப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க. இந்த கூட்டணி எல்லாம் உங்களால எங்களுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும், எங்களால உங்களுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும். இங்க எனக்கு நான் கேட்ட சீட்டு கிடைக்கலன்னா நான் வேற இடத்துக்கு போறேன். அப்போ வந்து உங்க கொள்கையை குறை சொல்லுவேன், இல்லைன்னா உங்க கொள்கையை பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொன்னாரு,
இவங்க வந்து முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற கட்சி. இன்னைக்கு நேரத்தில் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்தே முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற கட்சி திமுகன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட போய் கூட்டணி வச்சுருக்கிறீங்க. நோட்டு சீட்டு ஓட்டு குத்தா கொள்கையெல்லாம் மறந்துடுவீங்க. அப்புறம் நீங்க பாட்டுக்கு இந்த கொள்கை கூட்டணின்னு வேற சொல்றீங்க ரூபன். சீரியஸா நான் சொல்லல சார், அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இதெல்லாம் காமெடி ஆயிப்போச்சு. ஜனங்களே நம்புறது கிடையாது. இது இட்லின்னு சொன்னா சட்னி இல்லை, மிளகாப்பொடி கூட நம்பாது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.